எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பீட்ரூட்டை வச்சு ஒரு கூட்டு தாங்க செய்ய போறோம். சிம்பிளா மலமலன்னு ஒரு கூட்டு செஞ்சிடலாங்க. பீட்ரூட்டை வச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சின்ன கிழங்கா எடுத்து ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாசி பருப்பு 50 கிராம் இருக்கும். எடுத்து ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் ஊற வச்சிருக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரை வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் எண்ணெயிலே வணக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் வெளியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிறேங்க, அதிலே போட்டுக்கலாம். இதிலே ஒரு 1.5 தக்காளி இருக்குங்க, சின்ன தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். இது பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது காய் கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. காய் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சிங்க. நம்ம ஊற வச்சா பாசிப்பருப்பு இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சிங்க. 50 கிராம் தான் போட்டேன், நல்லா ஊறிடுச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது 3 ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க. ஏன்னா குக்கரில் இப்போ விசில் விடுறது தான், அதனால் இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இன்னும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா இந்த பருப்பு இந்த காய் இதெல்லாம் போட்டதெல்லாம் வேகணும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. காய் வேகட்டுங்க. 3 விசில் விட்டு இறக்கிட்டு நல்லா சூடாகிறதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதங்காட்டி நம்ம கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் இது போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. விசில் எடுத்துடலாம். ஃபுல்லாக நல்லா அடங்கிடுச்சிங்க அந்த விசில். நல்லா பூவாட்டம் வெந்துருச்சிங்க. பருப்பு காய் இதெல்லாம் பாருங்கள் பூவாட்டம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். இந்த தேங்காய் மட்டும் கொதி வந்தால் தீர்ந்துச்சு. தேங்காய் அரைச்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே அலசி இதில் ஊற்றிடலாங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கிடலாங்க. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு கூட்டு காரமெல்லாம் கம்மியாக வச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இதுலேயே அப்படியே பிணைஞ்சி கொடுத்துடலாம். இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.